ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மலர், மதி, சுரேஷ், பாக்கியராஜ் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் கிளம்புறதுக்காக அன்றைக்கி நைட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ போகும்போது எல்லாருமே ரொம்ப ஜாலியாக போகிறாங்க. மதி மலர் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க, சுரேஷ் பாக்கியராஜ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்பப்போ நடுவில் வந்து பஸ் நிற்கிது. அந்தந்த இடத்துல இறங்கி டீ குடிச்சிட்டு வேறு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுட்டு பாப்பாவுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொடைக்கானல் கிளம்பிட்டுருக்காங்க. அப்போது மதி போகும்போது பேசிகிட்டே போகிறாங்க. உங்களுக்கு இனிமே அதாவது ஒரு 3 நாள் உங்களுக்கு இந்த சமையல் வேலைலேருந்து ரிலீஃப் கிடைக்கல, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, கிச்சனை விட்டு தள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னமோ உண்மைதான் மதி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்காகவாச்சு எப்படியாச்சும் அத்தை மாமா பர்மிஷன் கொடுக்கணும், நம்ம கொடைக்கானல் போய் சந்தோஷமாக 3 நாள் அந்த சமையல் செய்கிற வேலையை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நடந்துடுச்சுல்ல விடுங்க. ஆனால் நான் கூட முதல்ல ஆச்சரியப்பட்டேன், எப்படி உங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை விட்டதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை செய்கிறவங்களுக்காச்சும் ஒரு நாள் லீவு கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு அது கூட இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. இந்த 3 நாள் உங்களுக்கு லீவ் அப்படின்னு சொன்ன உடனே மதி மலர் ரெண்டு பேருமே கொஞ்சம் சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. ஏன் நம்ம பாக்கியராஜ் மதி மலர்கிட்ட சந்தோஷமாக பேசுறதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது மட்டும் காரணம் கிடையாது, நம்ம பாக்கியராஜே வந்து இதெல்லாத்தையும் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அப்படியே அவர் ஏற்பாடு பண்ணலை, ஆஃபீஸில் பேங்க்கில் தான் இதை கொடுத்தாங்க அப்படின்னாலையும் உண்மையிலே அதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு கூட வாங்கியிருக்கலாம். அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுனால இந்த கூப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. நம்ம மலருக்காக யோசிச்சே தான் சுரேஷ், அது மட்டும் இல்லாமல் மதி, இவங்க எல்லாரும் யோசிச்சு தான் நம்ம பாக்கியராஜ் இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. முக்கியமான காரணம் மலருக்காக. மலர் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கணும், வெளியில் போயிட்டு எங்கேயாச்சும் சந்தோஷமாக இருக்கணும், அவளுக்குன்னு அந்த ஒரு 2-3 நாள் அவளுடைய வாழ்க்கையை அவள் வாழணும். வீட்டிலே இருந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறான். அம்மா அப்பா இவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க, நாம் சம்பாதிச்சுட்டு வந்து போடுறோம், ஆனால் இந்த வீட்டுக்காக உழைச்சி கூட்டிட்டு சும்மா இருக்கா அப்படின்ற பேர் நம்ம மலர் வாங்குறா. அதுலேருந்து அவள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பாக்கியராஜ் இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. முக்கியமாக வந்து இப்போது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கொடைக்கானலுக்கும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம பாப்பாவுக்கு பாக்கியராஜுக்கு அவங்களுக்கு ஒரு ரூமு, மதிக்கும் சுரேஷ்க்கும் ஒரு ரூம் அப்படின்னு தான் 2 ரூம் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அங்கேயும் போயிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத நினச்சி பயங்கரமாக கோவம் வருது அவங்களுக்கு. அப்போது அங்கே போயிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் மற்றபடி எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்களே சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, அதுலேயே வந்து அவங்களும் சாப்பிட்டுட்டும் போகலாம். இந்த மாதிரி நிறைய அரேஞ்சபிள் அங்கே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் போயிட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் கப்புள்ஸ் தான். ஸோ 2 பேரும் சேர்ந்து இருந்ததாக எல்லா வேலையும் செய்ய முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பாக்கியராஜுக்கும் மலருக்கும் ஓகே, ஆனால் மதிக்கும் சுரேஷ்க்கு தான் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் நம்ம பாக்கியராஜ் மலர்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. இங்கேருந்து நம்ம ஊருக்கு திரும்பி போகிறதுக்குள்ள சுரேஷ்க்கும் மதிக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற கோவம் போயிட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ சுரேஷோட வேலை வேற திரும்பவும் கிடைச்சிடுச்சு, அதனால் சுரேஷ் கொஞ்சம் மனசு விட்டு மதிக்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் சுரேஷ்க்கு சொல்லணும் அப்படின்றாங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசிட்டேன் மலரு, நான் இன்னொரு தடவையும் பேசி பார்க்குறேன், நீ கவலைப்படாத. அப்படி அவங்க இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவங்க மாறுவாங்க. மதிக்கிட்ட நானும் அப்பப்போ பேசுகிறேன். ஏன் சுரேஷை பற்றி நான் கூட மதிக்கிட்ட நல்ல விதமாக தான் நிறைய சொல்லியிருக்கேன். உண்மையிலே நல்ல பையன் தானே, மதி பேச்சை கேட்டான்னா கண்டிப்பாக அவன் திருந்திடுவான். அது முக்கியமாக தங்கராஜ் அண்ணன் கூட சேராத இருந்தாலே சுரேஷ் மாறிடுவான் அப்படின்ற மாதிரி தான் இங்கேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, வந்த இடத்துல எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 4 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மதி பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு புறையேறுது. சுரேஷ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் பயங்கரமாக திட்டிடுறாரு சுரேஷை. என்னடா நீ பக்கம் தானே உட்காந்துட்ருக்க, மதிக்கு தலைக்கேறுது, தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டியா, இல்லை பார்த்துன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்கிறியா பார்த்தியா, உன் பொண்டாட்டி தானே மதி, என்னடா சுரேஷ் இப்படி இருக்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தெரிஞ்சுக்கோ, தலைக்கேறி ஏதாச்சும் ஆச்சுன்னா பிள்ளைக்கு கண்ணெலாம் கலங்கும், எடுத்துக்கூடும் அப்படின்னும் நம்ம சுரேஷ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க பாக்கியராஜ். ஆனால் நம்ம மலருக்கு வருதுங்க பாருங்க கோபம். இதெல்லாம் ஒரு நாள் கூட பொண்டாட்டிக்கு செஞ்சதில்லை, மதி மேலே இவ்வளோ அக்கறை அப்படின்னு முறைக்கவும் செய்கிறாங்க. மலரே அப்படின்னும் புரியுதுங்க, நீங்கள் சுரேஷ்க்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களே மதி மேலே அக்கறையாக இருக்கீங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏண்டி நீ இன்னும் அதையே பிடிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் அது பாக்கியராஜ் வந்து மலர்கிட்ட பேசிட்டு ரொம்பவே ஜாலியாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு திரும்பவும் போகிறாங்க.
எப்படியாச்சும் சுரேஷுக்கும் மதிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னு நினச்சா பாப்பா போயிட்டு கூடவே வேற ஒட்டிக்கிட்டே இருக்காங்களா மதி கூட. மதி தான் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பாவை கூடவே கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. சும்மா இருக்காங்கன்றதுனால மதியை கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. மதி வந்துட்டு பாப்பாவை கூப்பிட்டு அப்போது இதை புரிஞ்சுக்கிட்ட பாக்கியராஜும் மலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பாப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் உட்காந்து தனியாக ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன இருக்குது எங்களுக்கு பேசுறதுக்கு அப்படின்னும், என்னம்மா இப்படி சொல்லிட்டேன், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோங்க, பேசி புரிஞ்சுக்கோங்க, கொடைக்கானல் எதுக்கு வந்திருக்கோம், சும்மா சுற்றி பார்க்க மட்டும் கிடையாது, ரெண்டு பேரும் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே எப்படி சொல்கிறது, ஹனிமூன் போவான்னு சொல்லுவாங்கல்ல கல்யாணம் ஆன புதுசில், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் பாக்கியராஜ் இதை சொன்னதுனால மதியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசும்போது கிடையாது. இதுக்கு நினச்சி கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. சுரேஷ் அண்ணன் என்னென்ன அப்படின்ற மாதிரி தான் சுரேஷ் பார்க்குறாரு. என்னடா அப்படி தான் போயிட்டு ரெண்டு பேரும் பேசி பழகிக்கோங்க, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கா மதிக்கிட்ட பேசி மதியை புரிஞ்சுக்கோ, மதி ரொம்ப நல்ல பொண்ணுதான்னு சொல்லிட்டு உன் வேலையெல்லாம் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, யார் சொல்லியும் கேட்காம மலர் சொல்லி மதி கேட்டிருக்கா, அதுக்காகவாச்சு அவள் செய்யாத தப்புக்கு அவ்வளோ தூரம் எடுத்து சொல்லி புரிய வச்சியும் அங்கே வந்து நின்றுருக்கா மதி, அதனால் நீ மதிக்கிட்ட போய் நல்லா பேசி பழகி புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும் தனியாக விட்டுட்டு நாங்கள் போயிட்டு அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ காலையில் வரோம், நீங்கள் ரூமில் பேசி பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுரேஷ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவங்க வேற அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காரு. ஆனால் மலர் பாக்கியராஜுக்குள்ள நல்லாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுக்கப்புறம் அவங்களும் பாப்பா கூட போயிட்டு விளையாடிட்டு நல்லாவே படுத்து தூங்கிட்டாங்க. இவங்களும் வந்து வழக்கம் போல் எதுவுமே பேசுறது கிடையாது. முதல் நாள் நைட்டு அப்படியே வந்து போயிடுது. ஸோ மறுநாள் நாள் காலையில் எல்லாருமே வெளியே ரெடி ஆகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. பாப்பா நிறைய கேம்ஸில் விளையாடணும்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜும் நம்ம மலருக்கும் ஸோ பாப்பாவை விளையாட வைக்க நிறைய பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து விளையாட வச்சிட்ருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாப்பாவே தான் இவங்களும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து மலர் பாக்கியராஜ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சுரேஷ் நீ மட்டும் என்ன அமைதியாக இருக்க, ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொல்லும்போது மதி வா அப்படின்னு நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ சுரேஷ் நீ வாடா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியராஜ் என்ன பண்ணுறாரு, போய் நில்லுடா அப்படின்னவும் அவங்க அண்ணி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. சுரேஷ் என்னடா இப்படி நின்றுட்டுருக்க, மதி பக்கத்தில் நில்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா என்னென்ன சொல்கிற அப்படின்னு பாக்கியராஜை பார்த்து சுரேஷ் கேட்கவும், என்னடா என்ன மலரே நீ வா இப்படி, மதி சுரேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்குள்ள அரடி கேப் இருக்கு. இன்னும் இவ்வளோ தூரம் நின்றுட்டு இருக்கீங்க, ஃபோட்டோவில் விழுகணும்ல, நான் ஒன்றும் கேமராமேன் இல்லை, ஃபோனில் எடுக்கிற, சேர்ந்து நில்லுங்க அப்படின்னும் கொஞ்சம் பக்கத்தில் ரெண்டு பேரும் தாங்கி நின்றுட்டே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது அக்கா போதுமேக்கா அப்படின்னும், என்ன மதி நில்லு, நம்ம இங்கே வந்து ஜாலியாக சுற்றிட்டு பார்த்துட்டு போகணுன்றதுக்கான மெமரிஸ் வேணும்ல, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து நிற்க வச்சு பாக்கியராஜ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படி நிற்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. கையும் வந்து டச் ஆகிக்குது. ஸோ அப்படி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. ஆனால் என்னென்ன நீ அப்படின்னு, நீ அமைதியாரடா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. சுரேஷ் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நம்ம பாக்கியராஜ் கேட்டு மதிக்கும் மலருக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்தும் கூட சுரேஷ் இன்னும் மலரை வந்து மதியை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ நல்லா வந்து சுற்றி பார்க்குற வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு மதியத்தை போல் வெயிலாக இருக்குது, ஸோ ஈவினிங் போல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் திரும்பவும் ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே ரூமுக்கு போனதுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக போயிடுறாங்க. அப்படி போனவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ டேப்பில் வந்து தண்ணி வரல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. முதல்ல வந்து தண்ணி திருப்பி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷோப் போட்டுட்டாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து தண்ணி வரல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இப்போது அவங்கள எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியாமல் டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கவும் சுரேஷ் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. திரும்பி பார்த்துட்டு அமைதியாகிடுறாரு. திரும்பவும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போது சுரேஷ் இருந்துட்டு என்ன இவன் ரொம்ப நேரமாக கதவே தட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, என்ன வேணும், எதுக்கு இப்போ கதவே தட்டிகிட்டு இருக்க, ஃபேஸ் வாஷ் பண்ண தானே போனேன், சீக்கிரம் வா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக வேணாமா அப்படின்னு சுரேஷ் சொல்லவும், பாத்ரூமில் தண்ணி வரல அப்படின்றாங்க. தண்ணி வரலன்னா வா, ஏன் தண்ணி வந்ததுக்கப்புறமா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிப்பா, அங்கே போய் எதுக்கு தட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. முதல்ல தண்ணி வந்துச்சு, ஃபேஸுக்கு சோப் அப்ளை பண்ணிட்டேன், இப்போது தண்ணி வரல அப்படின்றாங்க. ஓ மூஞ்சில் சோப்பு நோரியோடு நின்றுட்டுருக்கியா, அப்படி இரு, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்றாங்க. எவ்வளோ நேரம் கண்ணி எரியுது, ஏதாச்சும் பண்ணலாம்ல அப்படின்னுமோ, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. வாட்டர் பாட்டிலாச்சும் தண்ணி இருந்தால் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னே சுரேஷ் அப்படி பண்ணுறாரு. ரொம்ப நேரமாக தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மதி கண் எரிச்சிடலாங்க. ப்ளீஸ் கண் எரியுது, ஏதாச்சும் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கவும் சுரேஷ் அடுத்து என்ன பண்ணுறாரு, மனசு
மனசு கேட்கல. ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே போயிட்டு அண்ணே பாத்ரூமில் தண்ணி வரலண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னமோ, ஆமாண்ணே மதி வேற உள்ளே இருக்கா, ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னு போனால் சோப்பெல்லாம் போட்டு கண் எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கானே, அண்ணி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சுரேஷ் கேன்ல இருந்து தண்ணி இருந்தால் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே அப்படின்றாங்க. அண்ணி கேன்லலாம் எதுவும் இல்லை அண்ணி அப்படின்னவும், சரி தண்ணி கொண்டு வர மறந்துட்டாங்க போல இருக்குது, பாத்ரூமில் தண்ணி வரலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறபோது, சரி நம்ம இப்போ சொன்னால் உடனே அவங்க மோட்டர் போட்டு வரதுக்கு லேட் ஆகும் சுரேஷ், இப்போ நம்ம சொல்ல முடியாது, நீ மதி ரொம்ப நேரம் எப்படி அப்படியே இருப்பா, நீ போய் அங்கே கடை கேன்டீன் இருக்குல்ல, அந்த கேன்டீனில் போய் தண்ணி வாங்கிட்டு போய் மதிக்கு கூட, அப்புறம் நான் அங்கே போயிட்டு பார்க்குறோம் என்னென்னு சொல்லிட்டு அப்படின்னு மலர் சொன்ன உடனே சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் என்ன பண்ணுறாரு, நேராக கேன்டீனுக்கு போயிட்டு ஒரு 2 லிட்டர் கேனில் தண்ணி வாங்கிக்கிறாரு. தண்ணி வாங்கிட்டு எடுத்துகிட்டு ஸோ வந்து ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நின்றுட்டுருக்கவும் மதியம் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு உடனே அது கொடுக்குறாங்க. அது கொடுத்த உடனே மூடியை ஓப்பன் பண்ணி அவங்க முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வராங்க அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு. அப்போ தான் தேங்க்ஸ் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னதான் கோவக்காரராக இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது 2 பேருக்கும். வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் டேப்பில் தண்ணி வந்துடுது. அந்த கேப்பில் மட்டுமா வராமல் போகணும். ஸோ இப்போ தண்ணி வருது, அதை போயிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு வராங்க மதி இருந்துக்கிட்டு. கொஞ்ச நேரத்தில் சுரேஷ் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. சுரேஷ் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது மதி என்ன பண்ணுறாங்க, அந்த சைடில் டவல் காய போடணும்னு சொல்லிட்டு போகிறாங்களா. கரெக்டாக சுரேஷ் வெளியில் வர டைமில் அப்புறம் 2 பேரும் பயங்கரமாக இடிச்சிக்கிறாங்க. முட்டிக்கிட்டு பெட்ல மதி மேலே சுரேஷ் வந்து பெட்லேயே வந்து தமான் ஆன்னு கத்திக்கிட்டு 2 பேரும் உளுந்துடுறாங்க. மதிக்கு முதல்ல சின்னதாக கோவம், பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் மேலே விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை. கீழே விழுந்ததில் மதியோட முகத்தை முதலியாக சுரேஷ் அவர் மேலே விழுந்துக்கிட்டு ரசிக்கிறாரு. சுரேஷ்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. இவ்வளோ டெரரான ஒரு அதுவும் போலீஸ் இவ்வளோ கெத்தாக இருக்கிறவர், ஆனால் மதியை பார்த்த உடனே பதட்டம் படபடப்பு என்னென்னமோ பண்ணுது சுரேஷ்க்கு. அப்படி இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துலேயே மதி வந்து அப்படியே இருக்கிறாங்க ரொம்ப நேரம். அவங்களும் மெய் மறந்து சுரேஷை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக வந்து மலரும் பாக்கியராஜும் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே அதுக்கப்புறம் தான் சுரேஷும் மதிக்கும் கவனமே வருது, எங்கேயோ கவனம் போயிட்டு வந்த மாதிரி. அப்போது 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. சுரேஷ் எந்திரிச்ச உடனே சாரி கீழே மேட்டு வலிக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து டவலை காய போட்டுட்டு ரூம் கதவை தட்டுறாங்க. நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு மதி வந்து கோபப்படமே வந்து ரூம் கதவை திறக்க வராங்க. சுரேஷ்க்கு இது ஆச்சரியமாக இருக்குது. என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று கத்திக்கிட்டே இருப்பா, நாம் மேலே விழுந்ததுக்கு என்ன கத்த போகிறாளோ, அதுவும் தெரியாமல் விழுந்ததுக்கு இன்றைக்கி பெரிய சண்டையே நடக்க போகுதுன்னு நினச்சோம், ஆனால் எதுவுமே சொல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இதை பெரிய விஷயமா எடுத்துக்காத அவரும் கேஷுவலாக வந்துடுறாங்க. வந்து கதவை திறந்து பார்த்தா பாக்கியராஜும் பாப்பா மலர் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன மதி இப்போ தண்ணி வருதா அப்படின்னுவா, வருதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டரில் தண்ணி இல்லை போல இருக்குப்பா, சொன்னதுக்கப்புறம் போட்டாங்க, இப்போ ஓகே தானே அப்படின்னுவோம். ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த ரூம்குள்ளே உட்காந்து ஸோ கொஞ்சம் நேரம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓகே தானா, ரூமில் கம்ஃபர்டபுளாக இருக்காப்பா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாங்க. அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சுரேஷ் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்றாங்க. நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா விளையாடுற இடத்துக்கு தான் திரும்பவும் போகணும்னு ஆசைப்படுறா அப்படின்னுவோம். போன இடத்துக்கே எப்படின்னு வேறு எங்கேயாச்சும் போனால் தானே அப்படின்றாங்க. பாப்பா ஆசைப்படுறா, இது விட்டால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது சுரேஷ், நான் பாப்பா அவர் 3 பேரும் அங்கேயே போகலான்னு இருக்கோம். அங்கே போயிட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போயிட்டு நானும் அவரும் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். நீயும் மதியம் அப்படியே போயிட்டு எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வாங்க, 2 பேரும் வேறு இடத்துக்கு போங்க. சுரேஷ் உனக்கு நிறைய இடம் இங்கே தெரியும்ல, விசாரித்து லொக்கேஷன் ஷேர் பண்ணி போயிட்டு நீ எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வந்துரு, நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சுரேஷ் முதல்ல என்ன நீ சொல்கிறீங்க, நீங்கள் தனியாக நாங்கள் தனியாக, சரி ஒரே இடத்துல போகலாம் அப்படின்றாங்க. போன இடத்துக்கே இப்போ தானே போக போர் அடிக்குதுன்னு சொன்ன சுரேஷ், நீ மதியை கூட்டிகிட்டு தனியாக போ அப்படின்னு இங்கே பாக்கியராஜும் மலரும் சொல்கிறாங்க. என்னம்மா உனக்கு ஓகே தானே அப்படின்னவும் அவங்களால அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. அவர் சொன்ன உடனே சரின்னு சொல்லி தலையாட்டிடுறாங்க. என்னடா இவ எல்லாத்துக்கும் சரியும் தலையாட்டுறா, நம்ம கூட தனியாக வெளியில் வருவாளா அப்படின்னு நம்ம சுரேஷ் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி பாப்பா போகலாமா அப்படின்னு இவங்க திரும்பவும் கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் இவங்களோட பிளான் தான். அப்படி அவங்க தனியாக அனுப்பணும், தனியாக அவங்களும் போயிட்டு வரட்டும் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணி பாப்பாவை காரணமாக வச்சு இப்படி விட்டுட்டு போகிறாங்க. அவங்களும் வேறு இடத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ பாப்பாவை திரும்பவும் விளையாட வைக்கிறதுக்கு வேறு எங்கேயாச்சும் ஒரு இடம் பிளேஸ் தேடி கோயிலுக்கும் அப்படியே வேற எங்கேயோ போகிறாங்க. இப்போது சுரேஷ் அவங்க போனதுக்கப்புறமா சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும் முதல்ல மதியம் இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க. என்ன
அண்ணங்கிட்டே அண்ணிக்கிட்டேயும் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்கிட்ட எப்படி வர்றதுன்னு தயங்குறியா, உனக்கு பிரச்சனைனா வர வேண்டாம், நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னவும் இப்போ தெரியாத இடம் இங்கே இருக்க மதிக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியில் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. அங்கே போகிற இடத்துலலாம் வந்து இவங்க 2 பேரும் ஒரே வண்டியில் தான் போக வேண்டியதாக இருக்குது. அப்படி கூட தான் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு கூட ஒரு இடத்துல சுற்றி பார்க்குறாங்க. அப்போது சுரேஷ் இருந்துக்கிட்டு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு, நமக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கெல்லாம் இவருக்கு நம்ம மேலே கோவம் இல்லாத கோவம் குறைஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம மதியம் நினைக்கிறாங்க. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் தான் வேறொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அங்கே இருந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது வந்து மதிக்கு வந்து ரொம்ப தனிதாகமாக இருக்குது. அப்போது ஒரு கடையில் ஜூஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு, நான் அந்த கடையில் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க, ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்போது சரின்னு சொல்லிட்டு சுரேஷும் இங்கே ஃபோன் பார்த்து நின்றுட்டுருக்காங்க. அப்போது மதி போயிட்டு அந்த கடையில் ஜூஸ் வாங்குறப்போ அங்கே 2-3 ரவுடி பசங்க கிண்டல் பண்ணுறாங்க. மதி என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் அவங்க நக்கல் பண்ண அமைதியாக இருப்பாங்களா, அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்க. சீ பொறுக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. இப்படி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி மதி பேசவும், சுரேஷ்க்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சத்தம் கேட்டோன்னே தான் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மதியோட ஷால் எடுக்கிறதோ அவங்க கையை பிடிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணுவோம். சுரேஷ்க்கு கோபம் வந்துடுது. சுரேஷ் என்ன பண்ணுறாரு, போன உடனே என்ன ஆச்சு, ஏன் வந்த இடத்துல கூட பிரச்சனை பண்ணாமல் இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் மதிக்கிட்ட முதல்ல பேசுகிறாங்க. உங்களை யார் இங்கே வர சொன்னா, நானாக ஒன்றும் பிரச்சனை பண்ணலை, அவங்க தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு இங்கே மதி சொல்லும்போது அவங்க சாரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிட்டு வா போடா அப்படின்னு மதி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க விடாமல் என்ன பண்ணுறாங்க, இன்னமும் நக்கல் பண்ணி என்ன யார் இவன் உன் ஆளா, வந்த உடனே கூட்டிகிட்டு போகிற, அப்படி தாண்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மதியை வம்பு கிழக்குறாங்க. அப்போது சுரேஷ்க்கு எங்கேருந்து தான் கோவம் வருதுன்னு தெரியல, அவங்கள பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மதி மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க தான் வேணும்னு வம்பு இழுக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பயங்கரமாக சுரேஷ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அடித்து ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்கள விளக்கும்போது சுரேஷ் வந்து போலீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் என்ன உடனே அவங்க பயந்து அங்கேருந்து ஓடிடுறாங்க. சாரி சார் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு உடனே மதியை வந்து சுரேஷ் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுவும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வா போகலாம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துலேயே வந்து மதி வந்து சுரேஷே பார்த்துட்ருக்கோம். சுரேஷ் திரும்பி பார்த்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு கவனித்துட்டு விட்டுடுறாரு. சாரி அப்படின்னவும், இந்த அளவுக்கு ஒரு கோவம் வருதா, நம்மள ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு தேங்க்ஸ்ன்னு மதி சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.